Hi friends, கொத்தவரங்காயும் கடலைப்பருப்பும் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொத்தவரங்காய் பருப்பு உஸ்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக்கும் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு கடலைப்பருப்பு நல்லா கழுவிட்டு 1 கப் அளவுக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு அது கூட 4 காஞ்ச மிளகா, 4 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து கெட்டியாக இருக்கணும். தண்ணியாக இருந்ததுன்னா இந்த டிஷ் வந்து நல்லாவே வராது. அதனால் நம்ம இதை வந்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம 1/4 கிலோ கொத்தவரங்காவை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத இந்த கடலைப்பருப்பு மிக்சரையும் இதில் வச்சு ஒரு 15 மினிட்ஸுக்கு வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். 15 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த காயும் நல்லா வெந்திருக்கும், இந்த கடலைப்பருப்பு மிக்சரும் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், இது வந்து ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது இதை நம்ம ஒரு கப்பில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். காயை தனியாகவும் இந்த மிக்சரை தனியாகவும் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம ஒரு கப்பில் போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா உதுத்து எடுத்து வச்சுக்கணும். எந்த கட்டியாக இல்லாமல் நல்லா ஒரு பொடி மாதிரி நல்லா கையிலே போட்டு நல்லா உதுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த டிஷ் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொத்தவரங்காய் பருப்பு உஸ்லி வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், முக்கியமாக வந்து தயிர் சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நல்லா உதுத்து எடுத்து வச்சுக்கிட்டதுக்கப்புறமா நம்ம இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம பேசிக்காக தாளிக்கிற எல்லா ஐட்டம்ஸும் சேர்த்துக்கணும். கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே 1 டீஸ்பூன் சேர்த்து கடுகு, கடலைப்பருப்பு எல்லாமே வந்து நல்லா வெடித்து செவந்ததுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கணும். நம்ம கடலைப்பருப்பு அரைக்கும் போதே காஞ்ச மிளகா வந்து அதில் சேர்த்துட்டோம். அதனால் கொத்தவரங்காய்க்கு தேவையான 2 பச்சை மிளகா மட்டும் இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆனோம். இப்போ இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூளும் பெருங்காயமும் 1 டீஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம வேக வச்சுருக்க கொத்தவரங்காய் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி வெந்ததுனால நீங்கள் தண்ணி ஊற்றி திரும்பி எதுவும் வேக வைக்க தேவையில்லை. அப்படியே வந்து 2 டீஸ்பூன் அளவு உப்பு இந்த காய்க்கு மட்டும் தேவையானதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காய் கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பு மிக்சரையும் உதுத்து இது கூட சேர்த்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி பவுடராக இருக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பேனில் இதை போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக வந்து ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சு பண்ணுங்கள், இல்லைனா வந்து தீஞ்சிடும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகி ஓரளவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி வந்து தூவிடலாம். இதில் உப்பு வந்து கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோன்னா நம்மளோட சூப்பர் டேஸ்டியான கொத்தவரங்காய் பருப்பு உஸ்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம சாம்பார், ரசம், தயிர் சாதத்தோட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். காரக்குழம்புக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரெசிபிஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு.